ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி என்ன பரிகாரங்கிறத வாங்க இன்ட்ரோவில் பார்க்கலாம். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி, அதே போல் தமிழ் மாதம் முதல் மாதமான சித்திரையுடைய 7ஆம் நாள், கிழமை நாள் திங்கக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை ரொம்பவே பிரம்மாண்டமான திங்கக்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன திங்கக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? வாரத்தில் முதல் நாள் திங்கக்கிழமை வரும், இதில் என்ன பிரம்மாண்டத்தை கண்ட அப்படின்ட்டு நீங்கள் கண்டிப்பாக நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ கேட்குறவங்க அத்தனை பேருக்கும் சொல்கிறேன், நாளை நாள் ரொம்பவே அதிசயமான நாள் தான். நாளைக்கு என்னென்னா திருதியை திதியானது வருது. சித்திரை மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய திருதியை தான் அக்ஷய திருதியாக கொண்டாடப்படுது. அக்ஷய திருதி அப்படிங்கிறது சாதாரண நாள் கிடையாது. இந்த நாளில் எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அது பல மடங்கு பெறும். புதுசாக வீடு வாங்குறீங்களா, அது பல மடங்கு பெருகும். புதுசாக வாகனம் வாங்குறீங்களா, அது பல மடங்கு பெருகும். அதனால தான் அக்ஷய திருதி ஒரு தங்கம் வாங்கிறதுக்கு உகந்த நாளாக குறிப்பிடப்படுது. நிறைய பேர் அக்ஷய திருதினா தங்கம் மட்டும்தான் வாங்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறோம். ஆக்சுவலி அக்ஷய திருதிங்கிறது தங்கம் வாங்கிறதுக்கு மட்டும் கிடையாதுங்க, எல்லாமே நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கு உகந்த நாள் தான். அதனால தான் இந்த வீடியோவில் நாளைய அக்ஷய திருதியில் தங்கத்துக்கு நிகராக என்னென்ன வாங்கணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். அதோடு என்னென்ன தானம் செய்யணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். அக்ஷய திருதிக்கு வாங்கிறது மட்டும் சேராது, தானம் கொடுக்கறதும் புண்ணியத்தை பெருக்க செய்யும். புண்ணியம் பெருகுனா நமக்கு கஷ்ட காலங்களில் அந்த புண்ணியம் நமக்கு பெருமளவு காப்பாற்றும். அதனால் அந்த புண்ணியம் பெருகிறதுக்கு என்ன தானம் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வரக்கூடிய விஷயங்களை முழுசாக தெரிஞ்சுக்க முடியும். அக்ஷய திருதியில் தங்கத்துக்கு நிகராக வேறு என்ன பொருட்கள்லாம் வாங்கலாம், அதோடு என்ன தானம் கொடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம். அக்ஷய திருதி நாளில் தங்கம் வெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்குவதை விட நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லாதவங்க இருக்காங்கள்ல, அந்த மாதிரி ஏழைகளுக்கு தானம் கொடுத்து புண்ணியத்தை கூட பல தலைமுறைக்கு பெருக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பொருட்கள் வாங்கினாதான் நமக்கு பெருகும் அப்படிங்கிறத விட புண்ணியத்தையும் பெருக்கவும் இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளலாம். அதுக்குன்னு இந்த நாளில் தங்கம் வெள்ளி வாங்க வேணாம் அப்படிலாம் சொல்ல, உங்களுக்கு வாங்கணும்னு விருப்பம் இருந்தால் தாராளமாக இந்த நாளில் வாங்குங்க. வாங்கிறதோடு சேர்த்து புண்ணியத்தையும் பெருக்கிறதுக்கு இந்த தானங்களையும் கொடுங்க. அதை தான் உங்களுக்கு சொல்ல வரேன். சரி, என்ன பண்ணும் அப்படிங்கிறத வாங்க டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அக்ஷயம் என்றால் வளர்வது என்று பொருள். அக்ஷய திருதி அன்னைக்கு நாம் என்ன பொருள் வாங்கினாலும் அது நமக்கு பல மடங்கு வளரும் என்பது நம்பிக்கை. அதே போல் இந்த நாளில் தானங்கள் செய்தால் புண்ணியத்தை வாங்குவது தான் மிகவும் சிறப்பு என்பது சாஸ்திரத்தில் கூறப்படுது. அதனால் அக்ஷய திருதி நாளில் தானம் கொடுத்தா பல தலைமுறைக்கு அல்லல்ல குறையாமல் புண்ணிய செல்வத்தை சேர்த்து வைக்க முடியும். அதனால் நாளை தினம் என்ன செய்யணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அதே போல் நாளை தினம் முன்னோர்களை நினைத்து அவங்களுக்கான உரிய மரியாதை வழிபாடெல்லாம் செய்தால் கூட வறுமை நீங்கி செல்வம் பெருகும். அமாவாசையில் தானே முன்னோர்களை வழிபாடு செய்யணும்னு சொல்லப்படும். ஆனால் அமாவாசை இல்லாமல் இந்த மாதிரி ஸ்பெஷல் நாளில் கூட முன்னோர்களை நினைத்து வழிபட்டால் வறுமை நீங்கி செல்வம் பெருகும். அதனால் நாளை நாள் முன்னோர்கள் நினைத்து வழிபாடு செய்யுங்க, ரொம்ப 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 நல்லது. மொத்த வறுமையும் நீங்கி செல்வமானது உங்களுக்கு பயங்கரமாக பெருகும். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாட்டில் பல பிரச்சனை உலுக்கிக்கிட்டு இருக்குது. இதில் நிறைய தடை தாமதங்கள் இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் நிறைய பார்த்துட்ருக்குறோம். பண்டிகை காலங்கிறது கூட இப்போ நமக்கு என்ஜாய் பண்ண முடியாமல் நிறைய பேர் வீட்டிலேயே கூட சில நாடுகளில் இருக்கிறோம். நிறைய நாடுகளில் இந்தியர்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். இது ஒரு சிறப்பான பண்டிகையாக இருக்குங்கிறதுனால இந்த நாளை நாம் சிறப்பான முறையில் பயன்படுத்திக்கணும். இந்த டைம் அக்ஷய திருதி கரெக்டாக திங்கக்கிழமை நாளை நாள் வர இருக்குது. நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைகளுக்கு சென்று தங்கம் வாங்குவது ரொம்ப 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 நல்லது. ஆக்சுவலி நாளை நாள் தங்கம் வாங்குவதற்கு இந்த நாளை தெரிஞ்சுக்கிட்ட பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பல மாதங்களுக்கு முன்பே முடிவு செய்திருப்பாங்க. பல மாதங்களுக்கு முன்பே அதுக்கான தொகையும் கொடுத்து இல்லத்தரசிகள் அப்படியே பக்காவாக பிளான் பண்ணியிருப்பாங்க. சாதாரண நாட்களாக இருந்தால் நாளிதழ்கள் தொலைக்காட்சிகளில் விளம்பரங்கள்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
சூப்பராக வந்து களை கட்டியிருக்கும். இப்போலாம் பிரச்சனை அப்படிங்கிறதுனால இதெல்லாம் களை கட்டாமல் அந்த பிரச்சனையவே வந்து பார்த்துட்ருக்குறோம். ஸோ இருந்தாலும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பழப்பழக்கம் வந்து இருக்கும்போதே அதை நாளை நாள் வாங்கணுன்ட்டு பிளான் பண்ணியிருப்பாங்க. அப்படி யாராவது பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பணப்புழக்கம் இப்போ குறைந்திருக்கு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பணப்புழக்கம் குறைந்திருந்தாலும் தங்கத்துக்கு நிகராக என்ன வாங்கினா அதிர்ஷ்டங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளை நாளை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நாளை நாள் உங்களுக்கு தகுந்தாற் போல் தங்க நகைகளை வந்து தங்க காசுகளாகவும் வாங்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட விருப்பம்தான். ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து பண்ணுங்கள். இதை தான் பண்ணும் அப்படிங்கிறது நான் கம்பல் பண்ணல. நாளை நாள் என்ன பண்ணாலும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்குங்கிறத மட்டும்தான் திரும்ப திரும்ப ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலி வனவாச காலத்தில் சூரிய பகவானை வேண்டி தர்மர் அட்சய பாத்திரம் பெற்றார். அப்புறம் மணிமேகலை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அட்சய பாத்திரமும் பெற்றிருக்கிறாங்க. பரசுராமர் அவதரித்த தினமும் இந்த அட்சய திருதி தினத்தில் தான். இந்த மாதிரி பல விஷயங்கள் அட்சய திருதியில் நடந்ததாக புராணங்கள்லே கூறப்படுது. அன்னபூர்ணி இருக்காங்கள்ல, அந்த அன்னபூர்ணி தாயாரிடமிருந்து சிவபெருமான் தனது பிச்சை பாத்திரம் நிரம்பக்கூடிய அளவுக்கு உணவை பெற்றதும் இந்த நாளில் தான். பிரம்மகத்தி தோஷத்திலிருந்து விடுபட்டதும் இந்த நாளில் தான். அதனால தான் இந்த நாளில் தானம் செய்கிறது ரொம்ப நல்லதுங்கிறது சொல்கிறேன். அப்புறம் ஏழையாக பிறந்த குசேலன் தன் நண்பன் கிருஷ்ண பரமாத்மாவை கண்டு செல்லவும், அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் தான் செல்வம் பெற்றிருக்கிறாரு. இதனால் இந்த தினத்தில் வீட்டில் கிருஷ்ணர் சிலையோ படமோ இருந்தால் அதுக்கு சிறப்பு பூஜை செய்யணும். அது என்ன பூஜைங்கிறது ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த மாதிரி இந்த நாளில் வந்து நிறைய நல்லது வந்து ஆதி காலத்தில் வந்து நடந்ததாக சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. அதனால தான் இந்த நாளில் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறத இவ்வளோ தூரம் உங்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆக்சுவலி சித்திரை மாதம் அமாவாசை முடிந்து 3ஆம் நாள் திருதி வரும். இதுதான் சிறப்பான அட்சய திருதியாக கொண்டாடப்படுது. அட்சய திருதி நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிறப்பான நாளாக போற்றப்படுது. இந்த நாளில் என்ன பொருட்கள் வாங்கினாலும் பெருகும் என்ற நம்பிக்கையில் தான் தங்கம் வாங்குகிறோம். ஸோ மக்கள் நம்பிக்கை மூலதானமாக வைத்து நகைக்கடைகள் பல கோடி ரூபாய்க்கு தங்கத்தை விற்பனை செய்வது இந்த நாளில் தான். இந்த டைம் உங்கள் சூழ்நிலை பலருக்கும் தங்கம் என்பது அனாவசியம் ஆடம்பரமாக இருக்குது. ஏன்னா இப்போ தங்க விலை அந்தளவுக்கு இருக்குது. ஸோ அப்போ அதுக்கு நிகராக வேறு என்ன பண்ணலான்னா, வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் நாளை நாள் வாங்கலாம். மளிகை சாமான்களில் அரிசி, மஞ்சள், உப்பு இது போன்றவை அட்சய திருதி நாளில் வாங்கலாம். அட்சய திருதியில் இது போல் வாங்கினா மேலும் மேலும் சேரும், புண்ணிய பெருகும் என்பது ஒரு ஐதீகம். வற்றாத கடலில் இருந்து பெறப்படக்கூடியது இந்த பொருட்கள் என்று சொல்லலாம். எப்போதுமே வீட்டில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இருப்பு வைத்திருக்கக்கூடிய உப்பை வந்து நாம் வைத்திருக்கிறது ரொம்பவே நல்லது. அதோடு தானம்னு பார்த்திங்கன்னா உப்பு தானம் செய்யலாம். உப்பு மகாலட்சுமியின் அம்சம் என்பதால் உப்பை யாரும் தானமாக தர விரும்ப மாட்டாங்க. அதனால் உப்பு பயன்படுத்தப்பட்ட உணவை தானமாக கொடுத்துவிட்டு லக்ஷ்மி பூஜை செய்தால் புண்ணியம் கிடைக்கும். ஆக்சுவலி உப்பை தான் தானம் செய்யணும். ஆனால் உப்பு தானம் செய்கிறது அவ்வளவா நல்லதில்லைன்ட்டு எல்லாருமே வந்து மலைச்சிக்குவோம். ஸோ அப்போ அந்த உப்பை தானம் செய்யணுன்னா உப்பு போட்டு ஏதாவது செய்து அதை தானம் செய்தால் அதை வந்து நம்ம வந்து உப்பு தானம் செய்ததுக்கு ஈக்குவலாக வந்து இருக்கும். அப்போ தானம்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செய்யலாம். அட்சய திருதி நாளில் தங்கத்துக்கு நிகராக வேறு என்ன வாங்கலான்னா அரிசி, மஞ்சள், உப்பு. தானம் செய்கிறது உப்பால் செய்யப்பட்ட உணவை தானம் செய்யலாம். அட்சய திருதி நாளில் உணவின்றி தவிக்கக்கூடிய எத்தனையோ ஏழைகள் இருப்பாங்களோ அவங்களுக்கு தானம் செய்யுங்க. அது பல மடங்கு புண்ணியத்தை உங்களுக்கு தரும். முக்கியமாக நாளை நாள் தயிர் சாதத்தை தானம் செய்யுங்க. இந்த வெயிலுக்கு குளிர்ச்சியாக தயிர் தானம் செய்தால் ஆயுள் கூடும். இனிப்பு பொருளும் தானம் செய்யலாம். இது திருமண தடையை நீக்கும். உணவு தானியம் செய்யலாம். அது வந்து அகால மரணத்தை தடுக்கும். அதுவும் ஏழைகளுக்கு நாளை நாள் தயிர் சாதம் தானம் தந்திங்கன்னா 11 தலைமுறைக்கு குறைவில்லா அன்பை கிடைக்க செய்யக்கூடிய வளமான வாழ்வு அமையும். அதனால் நம்பிக்கையோடு நாளை நாள் தயிர் சாதத்தை தானம் செய்யுங்க. இதோடு நாளை நாள் பசு இருந்ததுன்னா அதுக்கு புல், வாழைப்பழம் கொடுங்க. மகாலட்சுமி திருவருளை பெற வழிவகுக்கும். அட்சய திருதி நாளில் குலதெய்வ வழிபாடு செய்வது முக்கியமானது. இந்த நாளில் செய்யப்படக்கூடிய பிதுர் தர்ப்பணம் பல தலைமுறைக்கு முன் வாழ்ந்த மூதையார்களுக்கு சென்றடையும். அதே நேரத்தில் பிதுர் தர்ப்பணம் செய்பவர்களுக்கு வறுமை நீங்கி வளமான வாழ்வு அமையும். நோய்கள் நீங்கி ஆரோக்கியத்தோடு வாழ அட்சய திருதி நாளில் நாளை நாள் நான் சொன்ன இதை எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள்.
கண்டிப்பாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்கு பலமான வாழ்க்கை அமையும். அதனால் இதை நாளையினால் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்க்கட்டும். அட்சய திருதி அன்னைக்கு என்ன தங்கத்துக்கு நிகராக பொருட்கள் வாங்கணும், அதோடு என்ன தானம் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதெல்லாம் பண்ணி பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.